மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. அண்ணே பேசுவாங்கண்ணே, அதுக்கான நேரம் காலம் இருக்குது. அதனால் நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன், பேசுகிறேங்க. நான் இன்றைக்கி திரும்ப அதை பேச விரும்பலை. 2 முறை இதை பற்றி பேசியிருக்கேன். இன்னும் சில நாட்கள் யாரும் தோண்டலை விட மாட்டாங்க. அவங்களோட களத்தில் நான் போராடி கொண்டிருக்கின்றேன், போராடுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் செப்பல் போடாமல் நின்றுருக்கேண்ணா. 4 மாதம் ஆச்சு என் செப்பலை கழட்டி. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாதம் ஆகுது. ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமாக டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்றைக்கி எனக்கு இருக்காது. அதை பற்றி சந்தோஷம்தான். அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேறு அவங்க செய்யட்டும். அதனால தான் நான் சொன்னேன், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். காரணம், களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், களத்தில் இருப்பேன். அதனால் தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் பதவி இருக்கிறனால ஒருவர் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை. பதவிகள் வரும், பதவிகள் போகும். அதனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக, வேகமாக, வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் இங்கேருந்து போகும்போது அண்ணாத்திர ஒவ்வொரு சங்களையும் பிடிஞ்சு எரிஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இப்போ மாநில தலைவர் அந்த அந்தஸ்தில் இல்லை அப்படின்னா என்ன நிலைமையில் இருக்கும்? அண்ணே, அதே போராட்டம், அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க போது. உங்களை சந்திக்க போகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக, வேகமாக சொல்லத்தான் போகிறோம். அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான் ஒரு கட்சியை பார்த்தோ அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன். நான் ஒரு கட்சியில் ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வரல. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில் நான் 36 வயசில் நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன். ரொம்ப இளைய வயசில் சேரலை. அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும்னு சொன்னால் அதை செய்ய போகிறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால் மோடி சொல்லுவார், இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன். அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதித்தாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் இந்த இயக்கத்துக்கு வந்தேன். அது எப்பொழுதும் தொடரும்.